பாருங்கள், பச்சை தட்டைப்பயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை தட்டைப்பயிர் வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ஒரு ஸ்பூன் சோம்புங்க, பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. பச்சை தட்டைப்பயிறு உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது தண்ணி இல்லாமல் நல்லா அலசி எடுத்துகிட்டு ட்ரை ஆகிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, ட்ரையாக தான் நம்ம அரைக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதை கொரப்பாக மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு 3 சுற்று விட்டு எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா தட்டைப்பயிர்லேயே தண்ணி விட்டுருக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சோன்னா போதுங்க, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணுங்க. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டுமே சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. எடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாங்க. அப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக விடலாங்க. அப்போ தான் வடை வந்து உள்ளே நல்லா வெந்து வரும், மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. தட்டைப்பயிரில் செஞ்ச மாதிரியே தெரியாது, நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம சோம்பு, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வடை நம்ம சிம்லேயே தாங்க வச்சு செய்யணும். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரம் கருகிடுங்க. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு அப்புறமே எடுக்கலாம். இந்த மாதிரி வடை கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு வடை. இப்போ நம்ம எடுத்துடலாம். சுட சுட பச்சை தட்டைப்பயிர் வடை ரெடிங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க.